இப்போ நம்ம மோர் குழம்புக்கு போடுற பொடியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இதை பொடியாக பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ மோர் குழம்பு தேவையோ அப்போ மோரில் இதை கலக்கி ஒரே ஒரு லேசாக சூடு பண்ணினா போகிறோம், தாளித்து கொட்டினா போகிறோம். அது மோர் குழம்பு ரெடி ஆகிடும் இன்ஸ்டண்ட்டாக. இல்லை நான் இப்போ கொஞ்சமாக தான் அரைச்சி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நிறையா இதே ப்ரொபோர்ஷன் ஒரு ஸ்பூனுங்கிறத எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல இலுப்பச்சட்டியை வச்சு எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். லேசாக சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உங்களுக்கு நிறையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் இதே இதில் ப்ரொப்போர்ஷனில் நிறையா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். காலுக்கு கொஞ்சம் குறைச்சலாக போட்டால் கூட ஓகே. நிறையா போட்டிங்கன்னா கசக்கும் வெந்தயம், அதனால் கொஞ்சம் பார்த்தே போடுங்க. குறைச்சலாக 1/4 ஸ்பூன் போடுங்க. வெந்தயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு அப்புறம் அதில் தேவையான அளவு மிளகா வத்தல் போடுங்க. நான் ஒரு 2 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு நிறையா பொடி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இப்போ சும்மா இன்னி ஒரு நாளைக்கு பண்ணுறேன், அதுக்காக கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு இருக்கேன். இஞ்சி எப்போவுமே எல்லா சமையலையும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாது, வயிறு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். துளியோண்டு இஞ்சி இதை போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், கட்டி பெருங்காயம் இருந்தால் கட்டி பெருங்காயம் போடலாம். பொடி இருக்கிறதுனால நான் பொடி போடுறேன். போட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம், இதிலே பொடியிலே போட்டு மஞ்சள் பொடியை போட்டு கொஞ்சம் பரட்டினா மஞ்சள் பச்சை வாசனை போகும், அந்த சூட்லேயே பரட்டிட்டோன்னா. இப்போ பண்ணினீங்கன்னா நீங்கள் மோரில் மஞ்சள் பொடி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த பொடியிலே மஞ்சள் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக மோர் குழம்பு மஞ்சள் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்போ கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 பல் தேங்காய், எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கிட்டு பச்சையாக ஜீரகம் போடணும். இதெல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணும். இப்போ நம்ம பொடி அரைக்கணும்னா தேங்காயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி தேங்காயையும் வறுத்துட்டு ஜீரகத்தை மட்டும் பச்சையாக போட்டுக்கணும். மற்றபடி இஞ்சி இது எல்லாத்தையும் வறுத்து எண்ணெய் விட வேணாம், பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறையா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா வீணாக போகாது. இதை நான் இப்போ இன்றைக்கி மட்டும் இப்போ இதுக்கு அரைக்கிறேன். அதனால் போட்டு மிக்சியில் போட்டு தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம், தனியா, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வேணுன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். போட்டு அரைச்சோன்னா நல்லது, உடம்புக்கு நல்லது. இதை போட்டு மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன், மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள். இப்போ இது போடுறதுனால தயிரில் மஞ்சள் கலக்க வேண்டாம். போட்டு நல்லா இப்போ இன்னி ஒரு நாளைக்குங்கிறனால நான் தண்ணி விடுறேன். இப்போ நம்ம ஃபுல் மிக்சியில் போட்டு பவுடர் தண்ணி விடாமல் போட்டோம்னாக்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கு தண்ணி விடணுங்கிறது இல்லை, பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னி ஒரு நாளுங்கிறதுனால தண்ணி விடுறேன். நிறையா போட்டு வச்சிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாக்க நீங்கள் அப்படியே தயிரில் இந்த பொடியை கலந்து தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் மோர் குழம்பு. இப்போ நான் இன்றைக்கி ஒரு நாளுங்கிறனால தண்ணி விட்டுருக்கேன். நிறையா ஸ்டோர் பண்ணிக்கணும், தண்ணி விடாதீங்க தயவு செஞ்சு. அப்படியே போட்டுங்க. கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் வறுத்துட்டே போடலாம், அப்போ தான் அந்த வீணாக போகாது பொடி. ஜீரகம் மட்டும் பச்சையாக போடுங்க. போட்டு நல்லா எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே தயிரில் கலந்துக்க வேண்டாம். தயிரில் உப்பு போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக மோர் குழம்பு ரெடி ஆகும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.